Next, I request Mrs. Gayatri, advocate, to deliver a few words about the dedication, service and remarkable journey of Mrs. Kanchana Arivalagan. இவ்விழாவின் நாயகியான எங்களின் மூத்த வழக்கறிஞருமான திருமதி காஞ்சனா அறிவழகன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை பற்றி நான் தங்களிடம் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவரின் கடினமான பயணம் சாதாரணமான வார்த்தைகளால் விளக்க முடியாது. இருந்தும் எனக்கு தெரிந்த மொழியில் எனக்கு தெரிந்த விவரங்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன் அவர் பயணத்தை நான் கடினமான பயணம் என்று குறிப்பிடுகிறேன் என்றால், ஒரு சாதாரண குடும்பத்தில் 5 பெண்களில் 3ஆவதாக பிறந்து ஒரு சாதாரண அரசு பள்ளியிலும் கல்லூரியிலும் அவருடைய சட்டப்படிப்பை முடித்து, பின் சட்டத்தின் மீது இருந்த ஈர்ப்பினால் அரசு சட்டக் கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்து கடந்த 22/12/1999 அன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் தன்னை வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்டார். அன்று முதல் தன் சட்ட பணியை துவங்கினார். இதுவும் ஒரு வரலாறு போலதான். ஆண் ஆதிக்கம் மிகுந்த சட்டத்துறையில் மிக கடுமையான உழைப்பினாலும் தனித்தன்மையினாலும் நீதிமன்றங்களில் தன் வாத திறமையினாலும் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை அடையாளத்தை உருவாக்கி கொண்டார். மிகவும் குறிப்பாக வழக்கறிஞர் சங்கங்களை பொறுத்தவரையில் 2015 முன்பு வேலூரில் நீதிமன்றங்களில் பெண் வழக்கறிஞர்களுக்கென்று தனி சங்கங்கள் இல்லை. அடுத்தவர் உரிமைகளுக்காக போராடும் எங்களுக்காக நாங்களே போராடி பெண்களின் சார்பாக எங்கள் சீனியர் வழக்கறிஞரான காஞ்சனா அறிவழகன் அவர்கள் அவருடைய சிரத்தையின் மூலம் பெண்களுக்கென்று தனி வழக்கறிஞர் சங்கத்தை பதிவு செய்து 2005 முதல் 15 முதல் 2021 வரை தலைவராக பொறுப்பு வகித்தார். பின்பு தற்சமயம் 2வது முறையாக 2023 நடந்த தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் தலைவராக இருந்து வருகிறார். நான் சாதாரண வார்த்தைகளில் ஒரு வரலாறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உண்மையில் இப்பயணம் ஒரு சாதாரண பயணம் அல்ல. அவர் வழக்கறிஞர் பயணத்தில் மற்றும் ஒரு சிகரமாக வேலூர் பார் அசோசியேஷனில் முதல் பெண் இணை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன் தனி தன்மையை அதிலும் பதித்தார். முதல் பெண் உறுப்பினராக பல அரசு துறைகளில் பணிக்கப்பட்டார். முதல் பெண் என பல துறைகளில் தன் முத்திரையை பதித்தார். எனக்கு தெரிந்து வேலூர் மாவட்டத்தில் ஒரு பெண் வழக்கறிஞர் தனியாக அலுவலகம் வைத்து பல இளம் வழக்கறிஞர்களை ஊக்குவித்ததில் இன்று வரை பெண் இனத்தின் அடையாளமாக திகழ்ந்து வருகிறார். பாதிக்கப்பட்ட பல பெண்களுக்கு இலவசமாக வழக்குகளை நடத்தி அவர்களின் உரிமைகளை பெற்றுத்தந்து சாதனை படைத்துள்ளார். என்னையே இதற்கு உதாரணமாக நான் இந்த மேடையில் கூறிக்கொள்கிறேன். சட்டம் படித்து இளம் வழக்கறிஞராக நான் என் சீனியரின் அலுவலகத்தில் சேர்ந்த பொழுது பலர் என்னை பார்த்து, ஏன் சட்டம் படித்தாய்? பெண்களால் இந்த தொழிலில் எதுவும் சாதிக்க முடியாது, வருமானம் என்பது என்றும் பெரிதாக இருக்காது என்று என்னை பயமுறுத்திய போது நான் சொல்வேன், என்னுடைய சீனியரின் அலுவலகத்தில் சேர்ந்த பொழுது அவரை பார்த்து நான் வியப்புடன் பார்த்தேன். நேரம் பாராது அயராது உழைத்து அவரின் கடமை உணர்வும் மன உறுதியும் தனித்தன்மையும் சமயோஜித புத்தி கூர்மையும் வாத திறமையும் ஆங்கில புலமையும் சமயோஜித புத்தியும் வழக்கறிஞர் எனில் இவரை போலத்தான் இருக்க வேண்டும் என்று முன்மாதிரியாக திகழ்ந்து வருகிறார். இது முகஸ்துதிக்காக நான் கூறும் வார்த்தைகள் அல்ல. இவை நடந்து கொண்டிருக்கும் ஒரு சரித்திரமே. இந்த வெள்ளி விழாவிற்கு அடுத்த முறை இந்த வெள்ளி விழா பொன் விழாவாகவும் வைர விழாவாகவும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஒரு பெண் சரித்திரம் படைத்தால் அதை இச்சமூகம் அங்கீகரிக்கும். ஒரு பெண் சரித்திரம் படைத்தால் அதை இச்சமூகம் அங்கீகரிக்கும் என்பதற்கு இவ்விழா ஒரு சான்று. இச்சரித்திர விழாவில் பங்கு பெற எனக்கு வாய்ப்பளித்த என் மூத்த வழக்கறிஞர் மற்றும் ஏனைய அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.